நிறைய சூழ்நிலைகளை மனுஷங்களை ரொம்ப நம்பி இருப்போம். ஆனால் அதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரே பரிசு என்னவா இருக்கும் தெரியுமா? ஏமாற்றம். ஏமாற்றத்தில் கொண்டு போய் தான் நம்மளை நிறுத்தியிருக்கோம். அதாவது நிறைய பேர் இப்போ சொல்லலாம், எனக்கெல்லாம் ஏமாற்றம் இல்லைங்க, சொன்ன பர்டிகுலர் பர்சன் அந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன், தட்ஸ் குட். ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு அப்படி இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்காதுங்க. எல்லா நேரத்துலையும் அந்த மனுஷங்களை நம்பி இருப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம போனோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். சிலர்லாம் சில மனிதர்களை ரொம்ப பிளைண்டாக நம்பிடுவாங்க. அதாவது ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம்ல, காதலுக்கு கண்ணு குருடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் சில மனிதர்கள் மேல வைக்கிற அன்பின் நிமித்தம் சில மனிதர்களை அதிகமா நேசிக்கிறது நிமித்தம் ஒரு மூடத்தனமா நம்பிடுவாங்க. அது நிமித்தம் மனிதர்களுக்கு கிடைக்கிறதும் ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். மேபி அந்த நேரம் லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது எப்பவுமே அப்படி இருக்குமான்னு கேட்டா பல இடங்கள்ல பல கேள்விக்குறியிலையும் ஏமாற்றத்திலையும் கண்ணீர்லையும் தான் கொண்டு போய் நிறுத்தும். உங்களுக்காகவே தாங்க எந்தெந்த சூழ்நிலைகள்ல ஏமாந்துருக்கிறீங்களோ ஒரே ஒரு விஷயத்த பண்ணுங்க. எந்த அளவுக்கு இந்த உலக மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சிங்களோ அதை விட டபுள் மடங்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. அதான் நாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேல ஒரு குருட்டாட்டமான ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது, அதாவது எந்தையும் யோசிக்காம விசுவாசித்து பாருங்க, வாழ்க்கையில பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நினைப்பீங்க, எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்ட்டு. சில நேரம் நீங்களும் நானும் ஒரு தோமாவை போலதான் இருப்போம். உங்க கையை காமிங்க, நீங்க அப்படியா, நீங்க இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். சில நேரம் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா எனக்கு நீங்க இதை செய்தீங்கன்னா நான் அதை செய்வேன், இப்படி நீங்க செய்தீங்கன்னா நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருத்தனைகள் வைப்பாங்க. ஆனா ஏசு கிறிஸ்துவ ஒரு விசுவாசத்தின் பாதையில நீங்க கடந்து போகும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேறங்க. என் வாழ்க்கையில நான் அனுபவித்ததுனால உங்ககிட்ட நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் நான் பிளைண்டா நம்பிடுவேன். ஏன்னா அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல நம்பிக்கை வச்சு ஏசு கிறிஸ்து இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி இருக்கிறாங்க, இதை நிச்சயம் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பரிசுத்த வேதாகமும் இப்படிதாங்க சொல்லப்படுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் இது செயல்படும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது. எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகள்ல இருந்தும் நம்ப முடியாத இடங்களில் இருந்தும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நம்மளுக்கு கூடி வரும். அதுக்கு ஒண்ணுதான் நீங்க பண்ணணும், ஏசு கிறிஸ்துவ முழுமையா நம்புங்க, அவரையே பற்றி கொள்ளுங்க, வாழ்க்கையில பல சந்தோஷங்களை அனுபவிங்க. May God bless you. Bye bye.